என்னோட நேம் உமா பகவதி. நான் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். நான் ஃபஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பாஸ் பண்ணி பிஏஓவாக இருந்தேன். இப்போ நான் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டராக கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அண்டு நான் எப்படி படித்தேங்கிற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் இங்கே கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன மாதிரி உண்டு, சிலபஸ்ங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணேன். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். குரூப் 4 அண்ட் குரூப் 2 இந்த ரெண்டுக்குமே வந்து ப்ரிலிம்ஸை வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து 100 கொஸ்டின் தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதுக்கு நான் கிளாஸும் அட்டன் பண்ணேன். சுரேஷ் பாபுனு சார் அவங்க வந்து தமிழ் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துனாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலே நமக்கு வந்து படித்த மாதிரி தான் நல்ல ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுலாம் சொல்லி தருவாங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாரி தமிழ் ஸ்பெஷல் டெஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து ஒரு நாளுமே நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. எல்லாமே அட்டன் பண்ணிடுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து மேத்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதுவும் நான் கிளாஸ் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணேன். கிருஷ்ணன் சார் எடுத்தாங்க. அதுவும் அவங்களும் ஷார்ட்கட் வச்சு ரொம்ப எளிமையாக சொல்லி தந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தினமும் நம்ம மேத்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியும். ஏன்னா 200 கொஸ்டினுக்கு 3 hours டைம். அதில் 25 கொஸ்டின் மேத்ஸ்னால நம்ம அதுக்கு ரொம்ப டைம் எடுக்க முடியாது. அப்படி நம்ம ரொம்ப டைம் எடுத்தோன்னா மற்ற கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தினமும் மேத்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல வந்து கேட்பாங்க. அதில் எப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது வந்து பாலிட்டிக் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். அதுவுமே நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து ஹிஸ்ட்ரி. அதுவும் எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ணி தான் எனக்கு எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியாவே கிடச்சிச்சு. ஓவராலாக எந்தெந்த டாப்பிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம அந்த கிளாஸில் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி டெஸ்ட் அதுவும் நான் எல்லாமே அட்டன் பண்ணிடுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அந்த எப்படி சொல்கிறதுக்கு அந்த ஆன்சர் எவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்போ 100 மார்க்குக்கு வைக்கிறாங்கன்னா அதில் உள்ள மார்க்கை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ படிச்சுக்கிறோங்கிறத நம்ம இது பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துச்சு மெயின்ஸ் குரூப் 2ல மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து இங்கே கிளாஸ் ஓரளவுக்கு எடுத்தாங்க. அதுமாதிரி ரனுஷ் சார் அவங்க தான் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ மெயின்ஸ் பாஸ் பண்ணதில் ரனுஷ் சார் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி சென்னை கோச்சிங் சென்டரில் நான் வேலை எடுத்ததுக்கு முக்கிய காரணமே சென்னை கோச்சிங் சென்டரும் இங்கே உள்ள ஸ்டாஃப் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் அம்மா, அப்பா, அண்ணா இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த லெவலுக்கு வந்திருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த இயர் வந்துட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுமே வருது. ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக நான் இங்கே படிக்க வரும்போது கண்டிப்பாக இந்த அட்டம்ப்டில் நான் வேலை எடுத்தே ஆகணும் அந்த ஒரு தாட் என்னோடய மனசில் எப்போவுமே இருக்கும். தினமும் அதை நினச்சி பார்ப்பேன். படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எப்படியாச்சும் நம்ம வேலை எடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் தான் என்னை வந்து இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ வந்து எல்லோரும் கண்டினியூஸாக படிங்க. அதே மாதிரி நிறைய பேர் மறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். அந்த ஒன்று தான் நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கான வழி. ஸோ வந்துட்டு திரும்ப திரும்ப படிங்க. அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு ஒரு முக்கியம் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ.